புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, காங்கிரஸ், திமுக, பாமக, விசிக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சைகள் என 102 வேட்பாளர்கள் 115 மனுக்களை தாக்கல் செய்தனர். தட்டாஞ்சாவடி, மங்களம் என 2 தொகுதிகளில் முதல்வர் ரங்கசாமியும், மணவெளி தொகுதியில் பாஜக வேட்பாளராக சபாநாயகர் செல்வம், மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயமும், வில்லியனூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக எதிர்க்கட்சி சிவா உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளராக ஓம் சக்தி சேகரும், கார்த்திகேயன் ஆகியோரும், உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக கோபாலும், மதிமுக வேட்பாளராக பாண்டரங்கமும், லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியநாதன் எம்எல்ஏ, மாற்று வேட்பாளராக அவரது மனைவி ரமா, என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக தேவதாஸ், மாற்று வேட்பாளராக அவரது மனைவி உஷாராணி, காலப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்களின் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர்.